வெல்கம் டு கலாஸ் பாட்ஷாலா. நமஸ்தே வித்யார்த்தியும். கலாஸ் பாட்ஷாலாவோட இந்த வீடியோவில் நாம் பார்க்குறது மத்தியமா பாட்டிய புஸ்தக். மத்தியமா புக்லேருந்து கத்ய ப்ரோ செக்ஷனில் 7th லெசனான சர்தார் வல்லப் பாய் பட்டேல் அப்படிங்கிற லெசன் பார்க்க போகிறோம். ஃபுல் லெசன் எக்ஸ்ப்ளனேஷன் பேஜ் நம்பர் 51 வாங்க. சர்தார் பட்டேலை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க, பரிச்சை தராங்க. சத்ருடு ஏவம் விஷால் ஷரீர், உறுதியான, ஏவம்னா அண்டு, விஷால் ஷரீர், அதாவது தட் இஸ் அவர் ஜெய்ஜாண்டிக்கான ஒரு உருவமுடையவர். கட்டோர் முகமுத்ரா, ஃபேஸை பார்த்தா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அவர் சத்ருக்கே பிரதி, எதிரி மீது, லல்கார் பரி ஆங்கே, அவங்கள சேலஞ்ச் பண்ணக்கூடிய கண்கள். ஐசேத்தே சர்தார் வல்லபாய் பட்டேல், இந்த மாதிரி தான் இருந்தார் பட்டேல். உன்கே சீனேமே, அவருடைய நெஞ்சில் தூஃபான் கி சக்தி தீ, ஒரு புயலோட பவர் இருக்குது. அவர் புஜாவோமே, தோள்களில் ஷோல்டர்ஸில் உற்சாக கி ஃபட்கன், உற்சாக துடிப்பு இருக்குது. வே கத்ரே சே, அவர் அபாயத்தை பார்த்து டர்த்தே நஹீத்தே, பயப்பட மாட்டார். ஒன்றுமே அவர்கிட்ட அத்புத், மிக ஒரு சிறந்த ஒரு ஒண்டர்ஃபுல்லான சங்கடன் சக்தி தீ, ஒரு ஒருங்கிணைக்கிற திறமை, ஆர்கனைசிங் பவர் இருக்குது. வே அப்படியே பாரேமே, அவர் தன்னை பற்றி மௌன் ரகத்தே, அமைதியாக தான் இருப்பார், எதுவும் அவராக சொல்ல மாட்டார். உன்கா வியக்தித்வா, அவரோட அந்த பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா, அந்நிய நேதாவும் சே, மற்ற தலைவர்கிட்டேருந்து சர்வதா, முற்றிலும் அழகுதா, வேறு மாதிரியானது. வே அவசர்கா, அவர் வாய்ப்புகளை உச்சித் உபயோக், சரியான முறையில் உபயோகம், கர்ணா ஜாந்தேத்தே, உபயோகப்படுத்த தெரிந்து வச்சிருந்தார். வீரதா, வீரம்ன்றது உனக்கு ஆராத்திய தேவித்தி, அவர் ஆராதிக்கிற தெய்வமா. வே சச்சே அர்த்தோமே, அவர் உண்மையான அர்த்தங்கள்லையே. ஐசே யோத்தாத்தே, ஒரு வீரர் அவர். ஜோ ஜுக்குனா நகி, ஜுக்குனா ஜாந்தேஹி நகித்தே, ஜுக்குனானா பணிஞ்சு போகிறது, ஒருத்தவங்கிட்ட பணிந்து போகிறதுங்கிறது அவருக்கு தெரியாது. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். வல்லப் பாய் பட்டேல் ஊப்பர் சே ஜித்தனே ரூக்கே, வல்லப் பாய் பட்டேல் ஊப்பர் சே, வெளி தோற்றத்தில் பார்த்தா ஜித்தனே ரூக்கே, நிஷ்டூர், அப்படியே ஒரு ரஃப்பாக, ஒரு அப்படியே கிட்ட போகவே பயப்படும். அவர் அபிமானி, ரொம்ப கொஞ்சம் ப்ரவுட். சே மாதிரி பிரதீத் ஹோத்தே, பார்த்தா அப்படி தெரியும். பீத்தர் உள்ள, வே உத்னேஹி, அந்த அளவுக்கு சரல், சிம்பிள், அவர் கோமல். ஹிருதய கேத்தே, மென்மையான மனமுடையவர். உனக்கே ஹிருதயமே, அவரோட மனசில் மமதா அவர் பியார் கி ஹிலோரே, அன்பு, அண்டு, அந்த அன்பு, பிரியம், இதெல்லாம் நிறைய உடைய மார்த்தி ரத்தித்தி, எப்பொழுதுமே அந்த அன்பு அலைகள் அடிச்சுக்கிட்டே இருக்குமா அவர்கிட்ட. கிசானோ கி கரீபி தேக்கர், ஏழைகளோட ஏழ்மையை பார்த்து உன்கா ஹிருதய் வியாக்குல் ஹோ ஜாத்தா தா, அவரோட மனசு வேதனைப்படும் ஏழைகளோட வேதனையை பார்த்து. வல்லபாய் கா ஜன்ம 31 अक्टूबर 1875 को गुजरात के केड़ा जिला के करमसद नामक गांव में हुआ था. வல்லபாய் பட்டேல் பிறந்தது பார்த்திங்கன்னா அக்டோபர் 31, 1875 குஜராத்தில் கேடா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கரம்சத் அப்படிங்கிற வில்லேஜில் பிறந்தார். உனக்கே பித்தா, அவருடைய அப்பா ஸ்ரீ ஜவேர்பாய் பட்டேல், அவங்க அப்பா பேர் ஜவேர்பாய் பட்டேல். கிருஷக்தே, அவர் ஒரு விவசாயி. பட்டேல் கே பித்தானே, அவங்க அப்பா 1857 கே 1857 சுவாதீனதா சங்கிராமே, சுதந்திர போராட்டங்களில், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ், அந்த போராட்டங்களில் புந்தேலோங்கே சாத் மில்கர், புந்தேலா அப்படிங்கிறது பல அரச பரம்பரையினர், அந்த பக்கம் டைனஸ்டிஸ் இருக்கும் இல்லையா, நார்த்து சைடில், அப்படிப்பட்டவங்க தான் ஒருத்தவங்க புந்தேலாக்கள்ன்றது. அவங்களோட இணைஞ்சு அங்கிரேசோங்கே விருத்த, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக லடாயி லடித்தி, அவங்க ஃபைட் பண்ணாங்க. வல்லபாயி பர்பி, வல்லபாயிக்கும் பித்தா கே தேஷ் பிரேம், அப்பாவோட அந்த தேச நாட்டு பற்று, அவர் வீரத்தாக்கி சாப் படி, அந்த வீரம், அதோட அந்த சாப் படினா அந்த இம்ப்ரெஷன், அவங்க அப்பாவை பார்த்து அவங்க பட்டேலும் அந்த மாதிரி உணர்வுகள் உடையவராக இருக்காங்க. பேஜ் நம்பர் 52.
मेट्रिक की परीक्षा उत्तीर्ण करने के बाद मेट्रिक एग्जामिनेशन पास आना பிறகு वल्लभभाई की इच्छा वल्लभभाईயோட ஆர்வம் उच्च शिक्षा प्राप्त करने की थी. उच्च शिक्षाனா ஹையர் எஜுகேஷன் பண்ண விரும்பினார். किंतु ஆனால் घर की வீட்டோட आर्थिक स्थिति பொருளாதார நிலைமை अच्छी ना होने के कारण நல்லா இல்லை வீட்டில் பொருளாதார நிலைமை அவங்க ரொம்ப புவர் தான். ये विचार छोड़ दिया அந்த எண்ணத்தை விட்டுட்டார். मुक्तारी की परीक्षा उत्तीर्ण कर मुक्तारीங்கிற ஒரு பரீட்சை அதாவது லா மாதிரியே அதுவும் ஒரு எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாமினேஷன் படிச்சுட்டு சன் எப்போன்னா 1900லேருந்து கோத்ராங்கிற ஊரில் फौजदारी के मुकदमों की प्रैक्टिस करने लगी. சிவில் கேசஸ் எல்லாம் அவர் டீல் பண்ணிகிட்டு இருந்தார். शीघ्र ही ரொம்ப விரைவிலேயே உன்ஹே அவருக்கு बहुत ख्याति मिल गई ரொம்பவும் ख्यातिனா புகழ் கிடைச்சது. उन्हीं दिनों அந்த நாட்களில் उनकी पत्नी அவருடைய வைஃப் बीमार हो गई உடம்பு நல்லா இல்லாமல் ஆயிட்டாங்க. சர்தார் பட்டேல் उन्हें அவர்களை चिकित्सा के लिए அதாவது சிகிச்சைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆப்ரேஷனுக்கு மும்பைமே சேடுக்கார் மும்பையில் விட்டுட்டு வக்காலத்கே காரியமே லக் கயே வக்கீல் தொழிலில் இறங்கினார். அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். एक दिन ஒரு நாள் जब वे अदालत में அவர் கோர்ட்டில் फौजदारी के एक मुकदमे ஒரு சிவில் கேஸ் முகத்தமான கேஸ் வந்து பயிர்வீமே வியஸ்ததே அதாவது அந்த கேஸை வந்து பயிர்வீமேனா கேஸ் நடத்துறது அதில் பிஸியாக இருக்கார். தபி அப்போது உன்ஹே அவருக்கு ஏக்கு தார் மிலா ஒரு தந்தி வந்தது. தந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போல்லாம் ஃபோன் இருக்குது எல்லாமே நம்ம சொல்லிடுறோம். அப்போல்லாம் எமர்ஜென்சியாக ஒரு மெசேஜ் சொல்லணும்னா தந்தின்றது ரொம்ப குவிக்காக போயிடும். அதில் ஷார்ட்டாக நம்ம என்ன வந்து சொல்ல விரும்புகிறோமோ அவசரமான அந்த செய்தியை தெரிவிப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த தாருன்றது அவருக்கு கிடைக்குது. உசே படுக்கார் அதை படித்து உன்ஹோனே அவர் என்ன பண்ணார்னா ஜேபுமே ரக்லியா தன்னோட பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாரு. அவர் முக்கத்தமேக்கு பயிர்வி கர்னேலகே கேஸ் அவர் பாட்டிக்கும் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காரு. சப் காம் எல்லா வேலையும் சமாப்த கர்லேனே கே பாத் வேலைகளை முடித்த பிறகு ஹீ அப்போ தான் உன்னோனே மித்ரோக்கோ பத்தாயா அவர் தன்னோட நண்பர்கள்கிட்ட சொல்கிறாரு கி தட் தார்மே டெலிகிராமில் அதாவது அந்த தந்தியில் பத்னிக்கு மனைவியோட மிருத்யூகா சமாச்சார்த்தா மனைவி இறந்துட்டாங்கன்ற செய்தி தான் வந்தது. விபத்தியுமே தைரிய ஒரு சாகஸ் பனாயே ரக்னே கஷ்டம் வரப்போ தைரியம் தெம்பு இதெல்லாம் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணுறதுன்றது இஸ்ஸே படுக்கர் இதை விட உயர்ந்ததா அவர் கியா உதாரணம் ஹோ சக்தா ஹை வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? பத்னிக்கு மிருத்யுக்கே சமை மனைவியோட இறப்பு நேரத்தில் வல்லபபாயிக்கு ஆயு அவரோட ஏஜ் பார்த்திங்கன்னா கேவல் 33 வருஷ கீதி அவரோட ஏஜ் 33. உன்னோனே அவர் ஆஜீவன் வாழ்க்கை முழுதும் தூஸ்ரா விவாக மற்றொரு திருமணம் நகிக்கியா இன்னொரு திருமணம் செய்துக்கல. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். விலாயத் ஜாக்கர் ஃபாரின் போய் பேரிஸ்ட்ரிக்கு பரீட்சா பேரிஸ்டர் எக்ஸாமினேஷன் பாஸ் கர்னேக்கு இச்சா பாஸ் பண்ணணுங்கிற ஆசை வல்லபபாய்க்கே மன்மே வல்லபாயோட மனசில் சஞ்சோயே ஹுயத்தே அந்த விருப்பம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது அவர் மனசில். இஸ்கேலியே அதுக்கு வே குச் ருப்பியே கொஞ்சம் பணமும் ஜமா கர்னே லகேத்தே சேர்த்து வைக்க தொடங்கியிருந்தார். வே ஏக் விதேஷி கம்பெனிஸே ஒரு ஃபாரின் கம்பெனியோட பத்திர விவகார் கர்ரகேத்தே கரஸ்பாண்டன்ஸ் அதாவது லெட்டர் எழுதி என்ன ஏது அப்படின்னு செய்துக்கிட்டு இருந்தார். அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். மகாத்மா காந்தி கேடா சத்தியாகிரக கா பார் மகாத்மா காந்தி என்ன பண்ணார்னா கேடா சத்தியாகிரகம் கேடாங்கிற அந்த கிராமத்தில் நடந்த அந்த சத்தியாகிரகத்தை அந்த பார் அந்த பொறுப்பை வந்து வல்லபாய் பட்டேல் கே கந்தோம்பர் டாலா வல்லபாயோட தோள்களில் சுமத்திட்டார். அதாவது அந்த பொறுப்பை இவருக்கு கொடுத்துருந்தார். உன்ஹோனே அவர் என்ன பண்ணார்னா குஜராத்துக்கே காவ்மே குஜராத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்துக்கும் பைதல் கூம்கார் நடந்தே சென்று காந்திக்கே சந்தேஷ்கோ காந்திஜியோட அந்த மெசேஜை அதாவது மக்களுக்கு சுதந்திர போராட்டத்தை பற்றி கொடுக்குற அந்த மெசேஜ் என்ன பண்ணார் ஜன் ஜன் தக் பहुंचाया ஒருத்தவங்ககிட்டையும் கொண்டு சேர்ப்பித்தார். யஹா சே உனக்கே ஜீவன் கி திஷா ஹி பதல் கயி இங்கிருந்து தான் அவரோட வாழ்க்கையுடைய திசையே மாறிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி.
கேடா சத்தியாகிரக கி சஃபல்தா, அந்த கேடா சத்தியாகிரகம் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். அந்த சஃபல்தா கா சாரா ஸ்ரேய், முழு புகழும் வல்லபாயி கோ ஜாதா ஹை, வல்லபாய்க்கு தான் அந்த புகழ் கிடைக்குது. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். நாகபுர் கா ஜண்டா சத்தியாகிரக பி, நாகபூரில் நடந்த ஜண்டா சத்தியாகிரகம், அதாவது கொடி சத்தியாகிரகம்னு சொல்கிறோம் இல்லையா, வல்லபாய்க்கு கர்மட்டதா கா ஜுவலந்த பிரமான் ஹை, அதுவும் அவரோட எந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டட், கர்மட்டத்தானா டெடிக்கேட்டடாக எஃபிஷியண்ட்டாக அவர் எந்த அளவுக்கு அந்த ஒர்க் பண்ணுறாருன்றதுக்கு ஒரு ஒரு பிரைட்டான எக்ஸாம்பிள். इसी सत्याग्रह ने, இந்த சத்தியாகிரகம் தான் உன்ஹே அவரை சேனாபதி கா கௌரவ பிரதான் கியா, சேனாபதி அப்படிங்கிற கௌரவத்தை தந்தது. உனக்கு ஹூங்கார், அவரோட அந்த ஹூங்கார்னா என்ன சொல்கிறது, நம்ம கர்ஜனைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அந்த கர்ஜனை வந்து ஆஜ்பி हमारे कानों में गूंजती है, இன்றைக்கும் நம்ம காதில் அது அப்படியே எக்கோ ஆகுதான். शत्रु का लोहा भले ही गर्म हो पर हमारा हथौड़ा ठंडा ही काम दे सकते हैं. शत्रु का लोहा भले ही गर्म हो, அதாவது எதிரிகள் பலம் பொருந்தியவங்களாக இருந்தாலும் நாம் அவங்கள ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது லோஹான்னா இரும்பு வந்து சூடாக இருக்குது, ஆனால் அதை அடிக்கிற அந்த சம்மட்டி ஹத்தவுடான்னு சொல்கிறோம் இல்லையா, அது சூடாக இல்லை, அது கூலாக தான் இருக்குது, ஆனால் அந்த சூடாக இருக்கிற இரும்பை அது அடிக்குது இல்லையா, அந்த மாதிரி எதிரிகள் பலம் பொருந்தியவங்களாக இருந்தாலும் நம்ம அவங்கள ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். வல்லபாய் பட்டேல் கோ சப்சே அதிக் பிரசித்தி, அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரசித்தின்னா ஒரு எப்போ ஃபேமஸ் ஆனார்னா பார்டோலிக்கே சத்தியாகிரகசே மிலி, பார்டோலி சத்தியாகிரகத்தில் இருந்து தான் அவர் அவ்வளோ புகழ்பெற்றவராகிறார். இஸ் சத்தியாகிரகி சஃபல்தா சே, அதோட வெற்றியால் தான் வே சமஸ்த தேஷ்கே சர்தார் பன்கி, இந்த முழு நாட்டுக்கும் ஒரு சர்தார் தலைவனாயிட்டார். இஸ் சத்தியாகிரகமே உன்ஹோனே, இந்த சத்தியாகிரகத்தில் அவர் பேஜ் நம்பர் 53 பாருங்கள். கிசானோக்கோ பிரேரணா தேத்தே ஹுவே கஹா, விவசாயிகளுக்கெல்லாம் பிரேரணா, அவங்களெல்லாம் ரொம்பவும் வந்து இன்ஸ்பயர் பண்ணி சொல்கிறாரு. அப்போ தோ கிசான் ஹை, நீங்கள்லாம் விவசாயிகள், கிசான் கபி தூசரே கி ஓர் ஹாத் நஹி பசார்த்தா, ஒரு விவசாயி எப்பயும் மற்றவங்க கிட்ட கையை நீட்ட மாட்டான், ஏந்த மாட்டான், கைகளை நீட்ட மாட்டாங்க. ஆப் சப் மேரே ஹை, நீங்கள் எல்லாம் என்னுடையவர்கள். ஃபிர் டர் கிஸ்கா, எதை பற்றி உங்களுக்கு பயம்? ஆப் கிசிசே நா டரே, யாரை பார்த்தும் பயப்பட வேணாம். நியாய கேளியே, நியாயத்துக்காக, பிரதிஷ்டா கேளியே பராபர் லடியே, பிரதிஷ்டா மரியாதை, இதுக்காக பராபர் தொடர்ந்து ஸ்டாப் பண்ணாமல் லடியே ஃபைட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். 15 அகஸ்ட் 1947க்கு சுதந்திரத்தா மில்னே பர், சுதந்திரம் கிடைத்ததும் ஸ்வாதீன் பாரத்கே, சுதந்திர இந்தியாவோட உப பிரதான் மந்திரி பனாயே கயே, வைஸ் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். உன்ஹே அவருக்கு கிரக விபாக், ஹோம் மினிஸ்ட்ரி और ரியாசத்தி விபாக் பி சௌம்பு கயே, அதாவது அந்த சமஸ்தானங்கள்லாம் இருந்தது இல்லையா, அப்படிங்கிற அந்த துறையும் அவருக்கு சௌம்பே கையோ ஒப்படைக்கப்பட்டது. இஸ் பத் பர் ரகத்தே ஹுவே, அந்த பதவியில் இருந்துக்கிட்டே உன்ஹோனே அவர் ஐசி ரக்தஹீன் கிராந்தி கா உதாரணம் பிரஸ்துத் கியா. ரக்தஹீன் கிராந்தின்னா ரத்தமில்லாத ஒரு புரட்சியை அங்கே நடத்தி காட்டினாராம். ஜோ இதிகாஸ்மே, அது ஹிஸ்ட்ரியில் அந்நியத்திர கஹி நஹி மில்தா, வேற எங்கேயுமே கிடைக்காது, அப்படி ரத்தம் இல்லாத ஒரு புரட்சியை அவர் நடத்தி காட்டினார். உன்னோனே பாரத் கி லக்பக், அவர் இந்தியாவோட மோரார்லஸ் 600 ரியாசத்தோங்கா, 600 சமஸ்தானங்கள், அதாவது இந்த ஜமீன் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதுகளை ஏகீகரன் கற்கே, அதையெல்லாம் இணைச்சு திக்காதியா காட்டினார். 219 சோட்டி ரியாசத்தோங்கோ, 219 சின்ன சின்ன சமஸ்தானங்களை விபின்ன பிரதேசம் செய், வெவ்வேறு ஸ்டேட்ஸோட மிலாதியா இணைச்சிட்டாரு. ஹைதராபாத் கே நிஜாம் நே, ஹைதராபாத் நிஜாம் என்ன பண்ணார்னா இஸ்மே குச் ஆனா காணி கி, அவர் என்ன பண்ணார், மறுக்கிறாரு. பார்க்கலாம்ப்பா அப்புறம் இப்படி அப்படிங்கிறது மறுக்கிறது, தள்ளி போட்டுட்டு இந்த மாதிரியே இருக்கார். விவஷ் ஹோக்கர், வேறு வழி இல்லாமல் உன்ஹே அவரை என்ன பண்ணாங்கன்னா, பட்டேல் என்ன பண்ணார்னா புலிஸ் காரணமாகி கர்ணிப்படி, போலீஸை வச்சு காரியங்களை நடத்திட்டாங்க. பலஸ்வரூப், அதன் பலனாக 3 தின்மேகி 3 நாட்களில் நிஜாம் கி சத்தா, அந்த நிஜாம் இருந்தாரடியா அவரோட பவர் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹோகையா முடிஞ்சிருச்சு.
ये कार्य कितना कठिन रहा होगा, இந்த காரியம் எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். इसका अनुमान, இதை கெஸ் பண்ணுறது சஹஜ் லகாயா ஜா சக்தா ஹை, எளிதாக நம்ம கெஸ் பண்ணலாம். அந்த நிஜாமை எதிர்த்து இந்த செயலை செய்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்னு நம்ம நல்லா கெஸ் பண்ணலாம். स्वतंत्रता का ये महान योद्धा, இந்த சுதந்திர போராட்ட வீரர் இருக்கார் இல்லையா, 15 सितंबर 1950 को हमसे विदा हो गए. 15 सितंबर 1950 நம்மக்கிட்டேருந்து விடை பெற்றுட்டார். பாரத் மே ஜப் பி, இந்தியாவில் எப்பயுமே கோயி சங்கட்டுக்கு கடியாத்தி, ஒரு பிரச்சனையான ஒரு நேரம் வந்தால் தபி அப்போ சர்தார் பட்டேல் கா ஸ்மரண் கியா ஜாத்தா ஹை, சர்தார் பட்டேலை நம்ம நினைவுபடுத்திக்கலாமா. வே சச்சே அர்த்தமே லவ்கு புருஷ் தே, லவ்கு புருஷ்னா அயன்மேன், அவர் உண்மையிலேயே அயன்மேன் தான். இதிகாஸ் கே பன்னோமே, வரலாற்றோட பக்கங்களில் சர்தார் வல்லபாய் பட்டேல் கா நாம் சதா அமர் ரஹேகா, சர்தார் வல்லபாய் பட்டேலோட பெயர் சதா எப்பொழுதும் அமர் ரஹேகா, அழியாமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். धन्यवाद. आपके अध्यापिका मறக்காமல் எல்லாரும் கலாஸ் பாடசாலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.